ஸோ ஹாய் கைஸ், இது உங்கள் ஃபன் கிட்ஸ். கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உலகத்திலே மிகப்பெரிய பாம்பான டைட்டனோபோவோட வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ டைட்டனோபோவா தான் உலகத்தில் வாழ்ந்ததுலேயே மிகப்பெரிய பாம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையானு கேட்டிங்கன்னா இல்லை, கிடையாது. வாசுகி இண்டிகஸ். அதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அது இந்தியாவில் வாழ்ந்த பாம்பு. இந்தியாவில் 47 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்ச பாம்பு தான் இந்த வாசுகி இண்டிகஸ். வாசுகின்றது சிவன் கழுத்தில் இருக்க அந்த பாம்பு. இண்டிகஸ் இந்தியாவை குறிக்குது. இந்த பாம்பு டைட்டனோபோவோட கொஞ்சம் பெருசாக, இல்லைனா டைட்டனோபோவாக்கு ஈக்குவலான ஹைட்டில் வெயிட்டில் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக 2024 குஜராத் மாநிலத்தில் தான் இதோட ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபுல் உடம்பை கண்டுபிடிக்கல, வெறும் இதோட வெர்டிபிரேட், அதாவது முதுகெலும்பை மட்டும்தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 12லேருந்து 15 மீட்டர் வரைக்கும் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. டைட்டனோபோவா பார்த்துட்டிங்கன்னா 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. டைட்டனோபோவா 10லேருந்து 14 மீட்டர் அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கலாம் சொல்லப்படுது. டைட்டனோபோவாவுக்கும் வாசுகி இண்டிகஸ்க்கும் என்னைக்காவது சண்டை வந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா டைட்டனோபோவா சவுத் அமெரிக்கா அப்புறம் கொலம்பியாவில் வாழ்ந்தது. ஆனால் இந்த வாசுகி இண்டிகஸ் நம்ம இந்தியா சைடில் வாழ்ந்தது. 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி காண்டினென்ட் எதுவுமே ஒன்றா இல்லை, பிரிஞ்சு தான் இருந்துச்சு. சவுத் அமெரிக்காவும் பிரிஞ்சு தான் இருந்துச்சு. 47 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டங்கள் ஒன்று சேர வந்துச்சு. ஸோ அதனால் இவங்க மீட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. கைஸ், இந்த ஃபாசில்ஸ் கிடச்ச இன்ஃபர்மேஷனில் எனக்கு ஒரு தேரி இருக்குது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த இந்தியர்கள்லாம் இதோட எலும்புக்கூடு ஃபாசில்ஸாக பார்த்துருக்கலாம். அதனால் இவங்க இந்தளவுக்கு மிகப்பெரிய பாம்பு வாழ்ந்துருக்குன்ட்டு அதை இவங்களோட பெரிய சக்தியாக நினச்சி வழிபட்டுருக்க கூட செஞ்சுருக்கலாம். வாசுகி, ஆதிசேஷன் மாதிரி பெரிய பாம்புகள் இதுவாக கூட அவங்க வழிபட்டுருக்கலாம்.